கோள் சொல்லி திரியக்கூடாது என்பதை வேதம் நமக்கு பல முறை எச்சரிக்கிறது. ஒரு தீமையான ஒரு நபரை பற்றி நம்ம மற்றவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது வேற, ஆனா அவருடைய பேரை நம்ம கெடுக்க வேண்டும், அவர்களை நாம உடைக்க வேண்டும், அவர்களை நாம ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட அவர்களுடைய பேரை அலப்புறது, சம்பந்தமே இல்லாதவர்களிடத்தில் போய் பொய்யாய் பரப்புவது ஒரு தெய்வீக நல்ல குணம் இல்லை. கோள் சொல்லுகிறவனை மட்டும் ஒரு கும்பல் வெளியே எடுத்து போட்டோம்னா சண்டை போய் சமாதானம் வந்துடும். இங்க இருக்கிறது அங்க சொல்லி, அங்க இருக்கிறது இங்க சொல்லி, இப்படியே பரப்பி திரியிறான் பாருங்க. அவன் எங்க போனாலும் எந்த கும்பல்ல சேர்ந்தாலும் அந்த கும்பல் சமாதானமா இருக்கவே இருக்காது, குழு சமாதானமா இருக்காது, அந்த கூட்டம் சமாதானமா இருக்காது. அவர்களால் பெரிய ஆபத்து, பெரிய நஷ்டங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பங்களில் கூட சில பேர் இங்க இருக்கிறது அங்க சொல்லி, அங்க இருக்கிறவங்க சொல்லி இப்படி மூட்டி விடுறது, அப்புறமா பார்த்தா கடைசியில் வீடே பத்தி தெரியும். அது பெரிய பிரச்சனை உண்டாக்கிடும். அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ஆளை வெளியே எடுத்து போட்டோம்னா வீடே நிம்மதியாகிடும், குடும்பமே சமாதானமாகிடும். மற்றவங்க நம்மளை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளத்துல இருந்து இந்த சுபாவத்தை எடுத்து போட்டால் நல்லது. அதுதான் நமக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, வீட்டுக்கு நல்லது. வேலையில் சில பேர் வேலையில் கூட மற்றவர்களுடைய தங்களுக்கு அடுக்காத காரியங்களெல்லாம் எடுத்து கோள் சொல்லி, இங்கே இருக்கிறத போய் அங்கே சொல்லி, ஆஃபீஸ்க்குள்ளே காசிப்பை பரப்பி டேல் பேரிங் இந்த வேலையை செய்யும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பாதிப்பு. கடைசியில் அவங்களும் அதுக்கு பெரிய ஒரு வேலை கடைசியில் கொடுக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம்.